சேஃபா கூட்டிட்டு போறாங்க, சேஃபா கூட்டிட்டு வராங்க அப்படின்றது நாங்க கண்கூடா பார்த்ததுதான். மாநாடுல இருந்து ஒவ்வொரு விஷயத்துலயுமே எங்க ஜென்ஸ் ரொம்ப சேஃபா பாத்துக்கிறாங்க. இந்த ஒரு விஷயமே போதுமே திராவிட கட்சிக்கும் தாவேகாக்கும். திராவிட கட்சியை தாண்டி என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல? திராவிட கட்சியை தாண்டி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வேணும், கிடைக்கணும். நம்மளோட கட்சியோட கொள்கையே அதுதானே, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், சமமா இருக்கணும். அதுதான். இது வரைக்கும் ஆண்டவங்க எதுவும் தரல நினைக்கிறீங்களா? எதுவுமே தரலைங்க, வெறும் இலவசத்தை மட்டும் கொடுத்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1000 ரூபாய் திட்டம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் 1000 ரூபாய்னால என்ன யூஸ்? அந்த 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 டைம் சொல்லி காமிக்கிறீங்க. அதுவும் இல்லாம 1000 ரூபாய் கொடுத்தது போக கரண்ட் பில்லை ஏத்திட்டீங்க, கேஸ் விலையை ஏத்திட்டீங்க, சாமானிய மக்கள் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களோட விலையுமே ஏத்திட்டீங்களே. அந்த 1000 ரூபாய்க்கு என்ன வரும், மாசத்துல என்ன வாங்க முடியும்? சில பேர் கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்ட்டு விமர்சனம் பண்றாங்க. எங்க கொள்கை என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியும். கொள்கை கூட்டம் எங்களோட கொள்கை என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியும். எங்களோட கொள்கை வந்து எல்லா மக்களும் சமம், சாதி அப்படின்ற ஒரு இது இருக்கவே கூடாது. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். அதே மாதிரி வீடு, எல்லாருக்குமே வீடு இருக்கணும், வாகனம் இருக்கணும் அப்படின்னு சொல்றத நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. வீடு கட்டுறதுக்கு உண்டான வழிவகையை செய்வோம், அதாவது இலவசமா கொடுக்காம மக்களுக்கு உண்டான பொருளாதாரத்தை நாங்க உயர்த்துவோம் அப்படின்றத தளபதி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா தளபதி அதை யோசிச்சு வச்சிருப்பாரு. சிறப்பான சின்னமா எங்க அண்ணன் தான் பிராண்டே, அதை தாண்டி என்ன இருக்கு? அது என்ன சின்னமா இருந்தாலும் நாங்க எதா இருந்தாலும் நாங்க எடுத்துப்போம். அனுபவம் இல்லாதகிட்ட எப்படி ஆட்சி கொடுக்குறதுன்னு கேக்குறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திமுக வந்துச்சு இல்லைங்களா? அவங்க எத்தனை வருஷம் அனுபவத்தோட வந்தாங்க? முதல்ல எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அனுபவம் இல்லாம அதுக்கப்புறம் தானே வராங்க. வந்தாதானே தெரியும். இப்ப இவங்க இத்தனை வருஷமா இருந்திருக்காங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இங்க நடக்கிற அனுபவத்தை வச்சு நாம ஒரு ஆட்சி புதுசா நம்ம செய்யலாமே இல்லைங்க? ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் பண்ணின அனுபவமே நம்மளுக்கு ஒரு பெரிய அனுபவம் தான். அதை தாண்டி ஒருத்தர் புதுசா வந்து செய்யறாருன்னா அவரை நம்ம ஆதரணிக்க முடியாது. இதுதான்.